அப்படியே இந்த மொமெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஆளை மித்தபடி எது பெருசாக எது பண்ண மாட்டேன் இது அப்படியே மொமெண்டம் எடுத்துகிட்டு போனோம். ஓகே, கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அண்டர் 19ல அண்ணனை பார்த்து நீங்கள் விளையாட வந்தீங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி அண்ணனை பார்த்தா கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எல்லாமே எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்பா தான், அதுக்கப்புறம் தான் அம்மா. ரெண்டு பேருமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எனக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கே மாட்டேன். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னோட கோச்சஸ் எல்லாமே வரும். அது நிறைய ஹார்ட் ஒர்க், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு சொல்ல முடியாத ஒரு வேர்டு. அதெல்லாம் அந்த டைமில் எப்படி ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. தாண்டி வந்தால் தான் நம்மளால் வர முடியும். அது கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணால் அதுக்கு ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்ற டீமோட பாண்டிங் எஸ்பெஷலி இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து செம கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சோம். அந்த கேப்டன்ற பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு எல்லாம், அந்த கேப்டன் எல்லாமே. ஸோ அந்த டீமை வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த சைடு டீமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு நம்ம இந்தியா விட்டுட்டு அந்த சைடு போனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா பழகுவாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணும்போது செம ஹாப்பி. ஏன்னா அதில் நான் 56 நாட் அவுட், ரொம்ப செம ஹாப்பி. ஏன்னா கோச்சா சொல்லியிருப்பாங்க நீ தான் முடிச்சுட்டு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான், நீ தான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா த்ரிஷான்னு அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள் முடிச்சுட்டு வரணும் போது அதை முடிச்சும் போது செம ஹாப்பி. என்னால் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை, செம ஹாப்பி அந்த செமிஃபைனல்ஸ் முடிச்சு கொடுத்தவங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயருக்கு பெரிய டாஸ்காக பார்க்குறாங்க. தமிழனுக்கு வாய்ப்பு கிடைச்சி அண்டர் வேர்ல்டு கப்பு போய் வின் பண்ணியிருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன், செம்ம ஹாப்பி அது. ஏன்னா டிஎன்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹெல்ப் பண்ண டிஎன்சிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். நம்ம 1 by 1 தான் போக முடியும். ஏன்னா நம்ம 1 by 1 தான் நம்மளால போக முடியும். பட் ஆனால் இதுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ஒரே வார்த்தை தமிழ்நாட்டிலேருந்து புஷ் இல்லாமல் இல்லை, பட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சொல்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. அவங்களோட லைஃபே அதான், கிரிக்கெட் தான். என்னோட பசங்களோட லைஃபே கிரிக்கெட் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நாங்களும் அதை தேர்ந்தெடுத்தோம். ஓகே, பையனும் கிரிக்கெட் விளாட்றான், அதை பார்த்து வந்தா பொண்ணு அவளுக்கு நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சு, அதனால அவ கூட அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாமே சக்சஸ் பண்ணா, அதனால ஓகே. சீனியர் இந்தியா அதான் எங்களோட லாஸ்ட் கோல். அதுலயே ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும். அதான் அவளோட கோலும், அதான் எங்களோட கோலும் அதான். வீடியோ கால் பேசினாங்க, சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அவங்களுக்கு இருக்கிறதுலே அண்டர் 16 சின்ன பொண்ணு. அவங்க போய் அங்கே ஜெயிச்சுட்டு வரப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ரிலேட்டிவ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 10th எக்ஸாம் எழுதணும் மார்ச்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸாம் எழுதி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது. ஏன்னா இந்தியாவுக்கே பெருமையா இருக்கிறப்ப அப்ப எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அவளை இந்த உலகமே பாக்குதுன்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டிஎன்சிஏ சைட்ல நல்ல சப்போர்ட் இருக்கு. தமிழ்நாடு அரசு சார் உதயநிதி ஸ்டாலின் சார் பாப்பாவுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் வேற எதுவும் அறிவிக்கல, அதை பத்தி எதுவும் தெரியல. மற்றபடி டிஎன்சிஏ ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தமிழனிக்கு எப்பவுமே இருக்கு. வர பசங்களுக்கும் டேலண்ட் வைஸ் வந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு செமிஃபைனல்ல பாப்பா தான் சார் ஜெயிச்சு கொடுத்துச்சு. அது ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ இந்தியா வின் பண்ணது அதை விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, அதை சொல்ல முடியல வார்த்தையால. நன்றி. ஆமாம் ஆமாம், என்கரேஜ் கண்டிப்பாக நான் மாறணுமா. நீங்கள் எனக்கு வந்து மேட்ச் ஆடும் போது எனக்கு கூப்பிட்டு பேசிட்டு தான் போகும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன அட்வைஸ்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அது நல்லா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. கேம்னால என்ஜாய் பண்ணுங்க சார்.
என்ஜாய் பண்ணால் தான் கேம் வரும், இல்லாட்டி வராது. எந்த இடத்துலையும் உம்முன்னு இருந்துக்கிட்டா யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் எவ்வளோ கேம் என்ஜாய் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் கேம் உங்கள்கிட்ட இருக்கும். பேசுனாங்க சார், நல்லா பேசுனாங்க, ரொம்ப உற்சாகம் இருந்தாங்க. அதெல்லாம் அடுத்து இப்போ எடுத்திருக்காங்க சார், வேர்ல்டு அளவில் ட்ரீம்ஸ் ஒரு இதுன்னு எடுத்திருக்காங்க, இந்தியா எடுத்திருக்காங்க ICC. அதில் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்த லெவலுக்கு சீனியர் ஆடணும், அதான் எங்களுடைய ஆம்பிஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.